எந்த வயசுல இங்கே வந்தீங்க? நான் 2005 வந்தேன். 2005. 2005க்கு முன்னாடி வேறு ஏதாவது படிச்சுட்டு வேலை செஞ்சீங்களா? இல்லை, நான் 3ஆவது படிப்பேன். எல்லா டியூஷன் எடுத்து படித்து கற்றுக்கினேன். கோயம்புத்தூர் அன்னபூர்ணாவில் வேலை செஞ்சேன். கோயம்புத்தூர்லங்க? கோயம்புத்தூர் அன்னபூர்ணா. அன்னபூர்ணா. ஆமாம், அந்த காந்திபுரத்துக்கு முன்னாடி இருக்கேன். காந்திபுரத்தில் இருக்குது. அன்னபூர்ணா கௌரி சங்கர் 18 ஹோட்டல் இருக்குது அவங்களுக்கு. தெரியும் தெரியும். மெயின் ஹோட்டல் காந்திபுரம். காந்திபுரம் ஃபஸ்ட்டு அங்கே கிராஸ் கட் ரோடு இருக்குது காந்திபுரத்தில். அங்கேயும் செஞ்சேன். ஆர்எஸ் புரமா ரயில்வே ஸ்டேஷனு எல்லாம் செஞ்சேன். அவங்க பொண்ணையே கொடுத்து ஒரு 25 ஹோட்டல் எழுதி கொடுக்கலாம்னு நினச்சாங்க. அவங்க 10 ரூபாலாம் கொடுத்தாங்க. தூக்கி குப்பத்தரில் போட்டு கம்முன்னு வந்துட்டு அண்ணாமலை கதின்ட்டு. நான் ஏதோ அப்ளிகேஷன் தான் நினச்சேன். அப்புறம் பார்த்து பார்த்தா அவங்க வீடு பத்திரம். எனக்கு வேணாம், கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வாங்குவேன். நான் நிறைய பேர் ஏற்பாடு பண்ணாங்க. நான் அண்ணாமலை கூப்பிட்டு வந்துட்டார், அங்கே இருக்காது இங்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கிரிவலம் தான் வந்தேன். இல்லை, 2வது பஸ் மேலே ஏறி முடியல. யாரும் குளத்தில் பூ பொறிக்கு போவோம் மங்களத்தில். அலித்தம்மன் தெரியுமா? அது புளி சொல்ல குளத்தில் மூலிகை செத்துட்டேன். அண்ணாமலை உயிர் கொடுத்து திருப்பி இங்கே இட்டு வந்துக்கிறாரு. உயிர் கொடுத்தாரு. தியானமாக டெய்லி பண்ணணும். இப்போ தான் பண்ணுறது. எங்கள் அம்மா கொஞ்சம் கண் சரியில்லைன்ட்டு அவங்க கேட்பார். கல் மேலே உட்காருவேன், மரத்துக்கிட்ட உட்காருவேன். இன்னும் ஒரு 6 மாதத்தில் தியானத்தில் உட்கார போகிறேன். ஆமாம், ஆனால் முழு தியானத்தில். எனக்கு 2 நாள் இருந்தால் அப்படியே சிலையாகிட்டு இருப்பேன். நான் சிலையாகிட்டு இருப்பேன். ஒரு தடவை 3 நாள் 4 நாள் அப்படியே எஞ்சி மாட்டேன். அப்படியே உட்காருவேன். சாப்பிடாம உட்காந்துக்குவேன். தியானத்துலேயே உட்காந்துக்குவேன். அதனால உடம்புலாம் போயிடுச்சு. எனக்கு கை கல்லாம் இருந்துச்சு. இப்போ டேப்லெட் சாப்பிட்டு தியானத்தில் அவர் அண்ணாமலை எப்படி பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரு எல்லாமே தெரியும் எனக்கு. எங்கே அநேகம் நடக்குது எல்லாமே தெரியும். அவங்க 18-20 சித்தர் மேலே எனக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அவங்க இறந்துட்டுருக்குறாங்க. ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் மலைக்குள்ளே போனால் மலை மேலே ஏறி உக்காந்தேன். மிருகம் வரும், மான் வரும், காட்டு பன்னி வரும். மாரியம்மன் அப்போ உயிர் கொடுத்தாங்க. மாரியம்மன் ரொம்ப மலை இப்போலாம் மூடிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து யாருங்க அவங்க என்னன்னு தெரியல. அவங்ககிட்டலாம் பேசுறது இல்லை, தெரியும் அவ்வளோதான். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. எல்லாம் தானம் பண்ணிவிடுவேன். அது கொடுத்தாலும் அன்னதானம் பண்ணிவிடுவேன். அண்ணாமலையாவது கதின்ட்டு இருக்கிறேன். நான் எதுவுமே தேவையில்லை. டீக்கு பீடிக்கு அவ்வளோதான் போதும். ரூம் வாடகைக்கு. ஏன்னா குடிக்காரன் கஞ்சா வச்சு தண்ணி வச்சுட்டு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வேணான்ட்டு தனியாக ரூம் எடுத்துங்க. அதனால தான் நைட்டு சரியாக தூங்கதே இல்லை. 3 நாளைக்கு ஒரு மாதிரி தூங்குவேன். அப்படியே தியானத்திலே உட்காருவேன். எங்கே அநியாயம் நடக்குது எல்லாமே அப்படியே. ஜெயலலிதாம்மாவோடய மைக்கில் பேசுவேன் நான். அம்மாக்கிட்டே ஜெயலலிதாம்மா இறந்துட்டாங்களே, அவங்க ஒரு விஷயத்தில் நானே மறந்துட்டேன். தியானத்தில் உட்காந்தே தெரியும். ஆனால் அவார்டு வாங்கி அப்போ எதுக்கு வாங்கினேன் எப்போ வாங்கினேன்னு தெரில. அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஜெயலலிதாம்மா கிட்ட அது பேப்பரில் போடல. எதுவுமே ரகசியம் வெளியே வரக்கூடாது. கம்முன்னு ஆகிட்டேன். எதுக்கு அவார்டு? சில பெண்களை கிட்னாப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாமே மெசேஜ் அனுப்பிச்சு அந்த மைக்கில் பேசுவேன். அதுக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணி அப்படியே ஃபாரின் அங்கேயும் விற்றுருவாங்க. பாம்பே கேம்பே எல்லாம் எடுத்துமே விற்றுருவாங்க. பட்டுருங்க. இப்போ இந்த திருவோட்டை பற்றி சொல்லுங்கள். இதில் ஏன் வாங்கணும் காசு? அதுதான் பிரம்ம ஒரு 5 தலை இருந்தது அவருக்கு. அவருக்கு ஆணவத்தில் பேசினார். அதனால் ஒரு தலையை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. யாரை கட் பண்ணி எடுத்தது? அது சிவபெருமான் கட் பண்ணி எடுத்தது. உனக்கு இவ்வளோ ஆங்காரமா அப்படின்னு சொல்லிட்டு அது 4 திசை, வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படின்ட்டு இருக்கு. ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு பிரம்மனுக்கு தலை முகம். அதெல்லாம் ஒரு தலையை எடுத்துட்டார். 5 முகம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆங்காரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பிரம்மா, நான் தான் எல்லாமே உலகத்தையே பெரியவேன், நான் தான் படிச்சுவேன் அப்படின்னு சொன்னார். அதனால என்ன பண்ணார், அவ்வளோ ஆங்காரமா ஒரு தலையை கத்தி வெட்டிட்டார். சரி, அதனால சாபம் கொடுத்தாரு.
இந்த திருவள்ளுவர் ரொம்ப வரையும் நீ பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு சாமி கொடுத்தாரு பிரம்ம. அதனால தான் பிச்சை எடுத்தார். சிவன் பிச்சை எடுத்தது. பிச்சை எடுத்தார். அதையே திருவோடு செலக்ட் பண்ணார். அதுதான் திருவள்ளுவர். அதனால பிரம்மம் கொடுத்தது திருவோடு. அதுதான் அவருக்கு திருவள்ளுவர் ஒருத்தர் ஒரு சாபத்தினால ஒரு இதுவாச்சு அவருக்கு. அந்த திருவிழா மாறிட்டார். ஓ, திருவோட மாறிட்டார். அந்த மகாவில்வம் ஒரு தலை இருக்குல்ல. ஆமாம், மகாவில்வம் மரம். மகாவில்வம் அந்த வில்வம் பழத்தோட ஓடு, பெரிய பழத்தோட ஓடு அது மேலே இன்னொரு சாபம். சனீஸ்வரன் பிடிக்கிறதுக்கு இது பண்ணார். ஒரு பூ இருக்கு, அது பேர் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள போய் உட்காருவோமான்னு கேட்குறாங்கன்னா சரி மறந்துட்டேன். அந்த பூவில் ஒரு லிங்கம் தெரியும். லிங்கப்பூவா? லிங்கம் பூ 5 நாகலிங்கம் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க ஆன்மீகத்தில் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. டீ கடை நாகலிங்கம். நாகலிங்கம் மரம். அது பூவில் லிங்கம் தெரியும். ஏன்னா நான் சில இதில் இல்லை, தியானத்தே இருப்பேன். எங்கே போவேன் எங்கே வருவேன்னு எனக்கே தெரியாது. அப்போ பிரம்ம சாபம் விட்டு சிவபெருமான பிச்சை எடுத்து நிறைய பேருக்கு பிச்சை எடுத்துன்னு சொல்லி கொடுத்தது திருவோடு. பிரம்ம தலை தான் அந்த திருவோடு. பிரம்ம தலை தான் திருவோடு. ஆமாம், அந்த பிரம்ம தலைவோடு தான் என் தலை நிறைய வரைக்கும் பிச்சை எடுன்னு சொல்லி போட்டு திருவோடு கொடுத்துருக்காரு. ஆமாம், அது தலை வந்து திருவோடாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சிவன், இது திருவோடு. ஆமாம், இது பிரம்ம மூலியமா பிச்சை வாங்குறீங்க. ஆமாம், அதுதான். அது எத்தனை வருஷமா இந்த கடை வச்சுருக்கீங்க? 1.5 வருஷமா. 1.5 வருஷமா 1.5 வருஷமா வச்சுக்கிறேன். நான் 10 வருஷமா அங்கே தான் இருந்தேன். அங்கே பூ எடுத்து உள்ள தோட்டம். சரி, இந்த சாமியார் நிறைய பேருக்கு பார்த்தோம். சில பேர் பார்த்தா போதை போட்டு ஒரு மாறுபடுறதுக்காக, சில பேர் பார்த்ததுன்னா ஒரு டீசெண்டாக கேள்வி கேட்டால் பதில் பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே கொடுக்க அவங்க தான் ஒரிஜினலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாற கை ஏந்திட்டு ஒரு மாறு இருக்கிறாங்க. அப்போ எதுக்காக இங்கே வர்றாங்க அவங்க? ஆனால் பாதி வந்து முக்தி அடையர்களாம் கிடையாது. பாதி வந்து முனிவர்கள்லாம் கிடையாது. பாதி பேர் முனிவர்கள் தான் இருக்கிறாங்க. வெளியிலேருந்து வீட்டில் பிரச்சனை அப்படின்றது நம்ம வீட்டில் பிரச்சனைன்னா அதுமாரி வருவாங்க. சில பேர்லாம் வந்து என்னத்துக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படி பயிலாகாதவங்க அவ்வளோதான் சோம்பேறிங்கிறாங்க. அரியா பசங்களுங்கிறாங்க. அதனால தான் ஒரு கெட்ட பேரும் இருக்குது, நல்ல பேரும் இருக்குது. சில பேர் குடிச்சிட்டு தகராறு பண்ணுவாங்க. பலரும் இல்லை, சில பேர் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கடை வைக்கும் போகலாம், அவங்க மான்னு குடிச்சிட்டு அவங்க மான்னு பேசின்னு ரோட்டு முடிவு பேசி போவாங்க. உங்கள் வீட்டிலலாம் வந்து காசு கொடுத்தால வாங்குவாங்க. காசு கொடுத்தாங்க. தங்குறதெல்லாம் அங்கங்கே தங்கிக்குவாங்களா? அப்படியே உட்காந்துக்கிறாட்டி அப்படியே பத்துக்குவாங்க. அவ்வளோ. எவ்வளோ பேர் இருப்பாங்க? எவ்வளோ பேர் இருப்பாங்களாம் தெரியாது. இந்த இதுக்கு இருந்தாண்டு தான் இந்தாண்ட கம்மியாக இருக்கும். இந்தாண்ட சாமியாருங்க அதிகம் இல்லை. இதுக்கு இந்தாண்ட சூரியலிங்கத்துலேருந்து அந்தாண்ட ஃபுல்லாக அந்த ரோடு வரைக்கும், அந்த சங்கத்து ரோடு வரைக்கும் இருக்கும். அந்த தொப்பு சாமியார் அம்மா இங்கே பக்கம் வருமா? காலையில் ஒரு 8:30 மணி 9 மணிக்கெலாம் வருவாங்க. வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு சுற்று போயிட்டு மறுபடியும் அங்கேயே ஆசிரமம் தாண்டி தங்கிடுவாங்க. அதிகமாக கூடாது போவாங்களா? அது மட்டும்தான் வருமா? அதுக்கு முன்ன 10 பேர் 20 பேர் போவாங்க. யாரும் போகிறதில்ல, அதிகம் சிம்பிளாக தான் போகிறாங்க. நம்ம என்ன உண்மையாகவே ஒரு இதுவா இல்லை இவங்களாம் க்ரியேட் பண்ணி விட்டாங்களா? இவங்களாம் பண்ணி விட்டுக்கிறாங்க. அவங்களும் சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் போய் காலில் வந்தால் நல்லதுன்றாங்க. காலில் எட்டி உதைக்குது அந்த அம்மா அடிக்குது அப்படின்றாங்க. நம்ம இங்கே வந்து நான் யானை பார்த்தா கூட வாங்காது, போயினே இருக்கும். நிற்குமா? நிற்காது. போயிட்டு சில பேர்கிட்ட வாங்கும், சில பேர்கிட்ட வாங்காது. ஒரு நாள் ஜூஸ் எடுத்து கொடுத்தான், அது ஒதுங்கிட்டு போயினே இருந்துச்சு. அதெல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல. ஆனால் அந்த அம்மா எந்த ஊர் என்னன்னு யாருக்குன்னு அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. பூரா வந்து வீட்டில் பிரச்சனை. இப்போ வந்து இப்போ எனக்கு கூட பிரச்சனைன்னு வச்சுக்கோ. சரி புள்ள பொண்டாட்டி பிரச்சனை வாடா, அது போய் படுத்துருந்தா சாப்பாடுன்னு வந்துடுது, 3 வேலையும் காசும் வந்துடுது, எந்த பிரச்சனை இல்லை, படுத்து தூங்கிட்டு. சில பேர் வந்து ஒரு பொள்ளாச்சிருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, சரியான கோடீஸ்வரர் தான். ஆமாம், கோழி பண்ணை எல்லாம் இருக்கான். ஆனால் வந்து அவர் வந்து இங்கே தங்கிக்கிறார். எல்லாமே கோழி கணக்கில் வச்சுக்கிறவங்க தங்கிறாங்க. பூரா பேடிஎம் இது தான் வச்சுக்கிறாங்க. ஏடிஎம் கார்டு செல்லில் தான் அனுப்புவாங்க. வந்தால் காசு எது வாங்கினாலும் செல்லில் தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாமே செல்லு வச்சுக்காங்க. யாரும் செல்லு இல்லாதில்ல, சில பேர் தான் செல்லில் இருப்பாங்க. மீதி பேர்லாம் செல்லு எல்லாம் கலந்துருக்காங்க. ஆமாம், கெட்டவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அதை கெடுக்கிறதுக்குனே சில பேர் இருக்கிறாங்க. சில இருப்பாங்கள பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணுறோங்கிறாங்க. என்னென்னா எல்லாம் முற்றும் துருந்து வந்தோன்னே எவன் நல்லவன் கெட்டவன் தெரியாது.
வேற பார்த்தா சாமியாருன்னா முட்டு இருக்கும்போது அவன் குளிக்க மாட்டான் ஒன்றும் மாட்டான். அந்த உண்மையாக்குறவங்க அப்படிதான் இருக்காங்க, அந்த தப்பாக்குறவங்க அப்படிதாங்கிறாங்க. அதனால தெரியுதுங்க. இப்போ அது அவர்லாம் தூக்கி வச்சுன்னு மூட்டை சம்மந்து போகிறாரு, இப்படி போகிறாரு, தூக்கி போவார் வருவார். சில பேர் அதை போகிறார் அவர். சில பேர் என்கிட்ட வர மாட்டார், பேச மாட்டார். சில பேர் பையே வச்சு கொடுக்கறதெல்லாம் அப்பயே விற்றுட்டு போடுவாங்க. இப்படி வாங்குறாங்களா பெட்ஷீட்டு, இப்போ இந்த குளிர்து பெட்ஷீட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் அப்படியே வைத்துருவாங்க. சில பேர் வச்சு மூட்டை கட்டின்னு வச்சுன்னு உட்காந்துக்கிறவங்கிறாங்க. இங்கேயே நிறைய பேர் வண்டி வச்சுக்கிறவங்களுங்கிறாங்க, டூலர் வச்சுக்கிறவங்கிறாங்க. இப்போ வந்து கொடுத்தாரு அவரும் சாம்பியார் தான். அப்படியா? சின்ன பையன் அதான் சொல்கிறேன். அதை தான் என்ன பார்க்குறான் அப்படி போயிட்டு. அவரு பேர் எடுத்துக்கலாம். சின்ன பையன் நிறைய சின்ன பசங்க வண்டி வச்சிருக்கான். இப்போ வண்டியில் போனானே தெரியல. இப்போ தான் நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு தரையை பார்க்குறேன். வந்து உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க. காசு வந்தால் அந்த காசை கொண்டு கொடுத்துட்டு வரவங்களுங்கிறாங்க குடும்பத்துக்கு. சில பேர் பிச்சை எடுத்து போய்க்கிறவங்களுங்கிறாங்க. இல்லாமல் ஒரு ஈரோட்லேருந்து ஒரு அம்மா வந்து பவானிலேருந்து ஐயோ நீங்கள் எடுத்து அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அப்படி எங்கேன்னு சொல்லாமே நம்ம ஒடியாந்துருச்சுங்க. அது தான் இப்போ அவங்க பேட்டி கொடுத்தவொடனே இங்கே தாங்கிறாங்கன்ட்டு அவங்க வந்துடுவாங்க. அவங்க தான் பார்த்துட்டு ஒடியாந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த நிறைய சாமி அங்கேயே வந்து கேட்பாங்க, இந்தமாரி இவங்களை பார்த்தீங்களா அவங்கள பார்த்தீங்களா கேட்பாங்களா அவங்ககிட்ட வருவாங்க, கேட்பாங்க அந்த போட்டோ இருக்கிறவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு. நம்ம இங்கே வந்தால் தான் இப்போ நம்ம பார்க்க முடியும். நம்ம என்ன மலையை சுற்றினா வர முடியும். யாரும் எல்லாமே காய் வேஷத்தில் தான் இருப்பாங்க. அதால் வந்து நம்ம யார் வரலாம் தெரியாது. இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் இங்கேயே தான் வந்து இங்கேயே தங்கி இங்கே தாங்கிறாரு. அந்த மாதிரி தான் நிறைய இருக்காங்க. 20 வருஷம் 30 வருஷம்